வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ வடபழனி சிக்னல் கிட்ட இருக்கோம். இங்கிருந்து நேராக போனால் கோயம்பேடு போக முடியும். நமக்கு எதிரில் தெரியறது தான் பேஸ் 1 வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன். ரைட் சைடில் போனால் கோடம்பாக்கம் போக முடியும். நாம் இப்போ லெஃப்ட் சைடில் போரூர் நோக்கி போக போகிறோம். இது ஆர்காட் ரோட். இதுதான் பேஸ் 2 வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லைட் ஹவுஸ் பூந்தமல்லி வழித்தடத்தில் இருக்கிற வடபழனியிலேருந்து ஆலப்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ஒர்க் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வழித்தடம் 4 வழித்தடம் 5க்கான டபுள் டெக்கர் மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் வடபழனி பஸ் டெர்மினஸ். மேலே போகிறது தான் காரிடார் 4 லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் போகிற மெட்ரோ ட்ரெயின் ட்ராக். இதுதான் சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன். இது சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடம் தான் காரிடார் 4 காரிடார் 5 சந்திக்கிற ஒரு முக்கியமான இடம். அதுக்கான வேலையெல்லாம் இங்கே நடக்கிறதுனால பீக் ஹவர்ஸில் இங்கே போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் வேம்புலி அம்மன் கோவில். இங்கே தான் ஆழ்வார்த்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. நமக்கு லெஃப்ட் சைடில் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் இருக்கு. இந்த ஆழ்வார்த்தினர் மெட்ரோ ஸ்டேஷன், வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த 4 மெட்ரோ ஸ்டேஷனும் டபுள் டெக்கர் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்க போகுது. இந்த 4 மெட்ரோ ஸ்டேஷனும் காரிடார் இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாகவும் இருக்க போகுது.
அதாவது வழித்தடம் 4லிருந்து 5க்கும் வழித்தடம் 5லிருந்து 4க்கும் மாறி பயணிக்க முடியும். எப்படின்னா இப்போ இருக்கிற பேஸ் 1 சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி. ஆனால் அது காரிடார் இன்டர்சேஞ்ச் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸும் காரிடார் இன்டர்சேஞ்ச் எலிவேட்டட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். இந்த 4 டபுள் டக்கர் மெட்ரோ ஸ்டேஷன்லையும் 2 வழித்தடத்துக்கும் கான்கோர்ஸ் லெவல், அதாவது டிக்கெட் கவுண்டர், பேக்கேஜ் ஸ்கேன் பண்ணுற இடம் காமனாக இருக்கும். இங்கே தான் வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இங்கே தான் காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் சர்வீஸ் இன்டர்சேஞ்சுக்காக ஒரு கிராஸ் ஓவர் ட்ராக் அமைக்கிறாங்க. இந்த கிராஸ் ஓவர் ட்ராக் வழித்தடம் 4க்கும் வழித்தடம் 5க்கும் நடுவில் வரும். அதனால் இந்த இடத்துல மட்டும் ஒரே பில்லரில் 5 மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் இருக்கும். ஒரே பில்லரில் 5 மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி டிசைன் பண்ணதில்லைன்னு நம்ம சிஎம்ஆர்எல் சைட்லேருந்து சொல்லப்படுது. இந்த ஆர்காட் ரோட் ஒரு குறுகிய சாலைன்றதுனால இந்த இடத்துல க்ரெயின்ஸ் வச்சு கேர்டர்ஸ் போட முடியாது. அதனால் சைனாலேருந்து கொண்டு வரப்பட்ட லான்ச்சிங் கேர்டரை பயன்படுத்தி யூ கேர்டர், ஐ கேர்டர் எல்லாத்தையும் மேலேருந்தே பிளேஸ் பண்ணுறாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேர்டர் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. முதல்ல காரிடார் 5, அதுக்கப்புறம் காரிடார் 4, அதுக்கப்புறம் கான்கோர்ஸ் லெவல்னு கட்டிகிட்ருக்காங்க. இதுதான் ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்.
ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் காரிடார் 5 இந்த இடத்துலேருந்து லெஃப்டில் பிரிஞ்சு கத்திபாரா ஜங்ஷன் வழியாக ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் போய் அங்கிருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி போகும். அதோட வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காரிடார் 4 நேராக போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் போகும். இதுதான் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த காரிடார் 4 இங்கேருந்து ரைட் சைடு திரும்பி பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி போகும். இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.